जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारपक्षितम् उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது கார்த்திகை மாத 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசிகளுக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் நமக்கு வரப்போறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்று சொல்வதற்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம். 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் அம்சம் உண்டு. சில பேர் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள், அதாவது ஐப்பசி மாசமே மாலை போட்டு கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது. கார்த்திகை சோமவாரம் எல்லா ஆலயங்களிலும் சங்காபிஷேகமானது தொடர்ந்து எல்லா ஆலயங்களிலும் திங்கட்கிழமையில சாயங்காலத்துல அவரவர் சக்திக்கு ஏற்ப நடைபெறும். அவரவர் சக்திக்கு ஏற்ப ஒரு 108 சங்காபிஷேகம், 1008 சங்காபிஷேகம், 10,008 சங்காபிஷேகம் ஹோமத்தோடு நடைபெறுகிறது. உபயமாகவே எல்லாரும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உண்டு. அப்போது இந்த 12 ராசிகள், இந்த ராசி கட்டங்கள், ராசிகள்லாம் எப்படி இருக்கு, 12 ராசிகள் என்னென்ன சொல்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 12 ராசிகளுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை மாசத்துல எந்தெந்த ராசி என்னென்ன கட்டத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம், எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த மேஷத்துல பாத்தீங்கன்னா கிரகங்கள் கிடையாது. ரிஷபத்துல, மிதுனத்துல, கடகத்துல பாத்தீங்கன்னா குரு, அதே போல சிம்மத்துல ஜாதகத்துல கேது, கன்னியில கிரகங்கள் கிடையாது. துலாம்ல புதன், சுக்ரன், சந்திரன், அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா விருச்சகத்துல பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், தனுசு, மகரம், கும்பத்துல பாத்தீங்கன்னா ராகு, சனி, மீனத்துல கிரகங்கள் கிடையாது. இந்த அமைப்புல தான் இருக்கு. அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை வைத்து 12 ராசிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்திருக்கேன், என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். மகர ராசி நேயர்களை, மகர ராசிக்கு கார்த்திகை மாதமானது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா மகர ராசி பொறுத்தளவுக்கு திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. ஸோ இந்த மகர ராசி அப்படிங்கிறது உங்களுடைய மௌனம் பலவீனம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. புயல் வரத்துக்கு முன்னாடி கடல் எப்படி அமைதியா இருக்கும், அப்புறம் தான் இந்த புயல் வர்றது தெரியும். புயலுக்கு பின் அமைதி அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனிமேல் மகர ராசிக்காரர்களா பார்க்கலாம். சில மகர ராசிக்காரர்களுக்கு குழப்பம் இருக்கும். எப்படி குழப்பம்னா, நமக்கு 7.5 சனி முடிஞ்சதா இல்லையா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம், இல்லை இப்படியே தான் இருப்போமா, ஏதாவது ஒண்ணு சொல்லு சாமி, ஏதாவது ஒண்ணுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சாமிகிட்ட போய் இப்படிதான் வேண்டுறது. எனக்கு ஏதாவது நடக்குமா நடக்காதா, வெட்டு ஒன்று துண்டு ரொட்டு, ஏதாவது ஒண்ணு சொல்லு, நான் ஏன் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் மனசு வெறுத்து போயிருக்கேன். மகர ராசி பொறுத்தளவு சில நேரத்துலலாம் இவங்க ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பாடுபட்டுட்டாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது அவ்வளோ பார்த்துட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரது ஒரு திருப்பு முனையான ஒரு வாழ்க்கையாக அமையும். நீண்ட நாட்களாக தங்கிய சுமை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். விதி உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு உறுதியான முன்னேற்றம் தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். விதி உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்களுடைய உறுதியான ஒரு நல்ல முன்னேற்றத்தை இனிமேல் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில நல்லா சிறப்பா இருப்பீங்க, நல்ல பேர் எடுப்பீங்க. வேலையில எல்லாம் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தனியார் உத்தியோகத்திற்கு வெளிநாடு போறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல யோகமா இருக்கக்கூடியதாக இருக்கு. வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு வீட்டுல சில பேருக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருப்பாங்க. என்னங்கிறத கேட்டு பண்ணிக்க. சிலருக்கு வீடு, புதிய வீடு அமைப்பு, சீரமைப்பு, சொத்து பேச்சு தொடங்க வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலையில சில பேருக்கு நிறைய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, வேலையில ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கோ, ப்ரமோஷன்ஸ்க்கோ, அடுத்தடுத்து சில விஷயங்கள் சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தனியார் உத்தியோகத்தில், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சில பேருக்கு சிறப்பா இருக்கு, சில பேருக்கு இடமாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை மற்றும் நிலையான வேலைக்கு கைக்கு வரும் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம்.
தொழில் பணவரவு அப்படின்னு எடுத்தோம்னா பணவரவு கொஞ்சம் சீராக இருக்கும். வியாபாரம் பணம் வரும், நின்று போகாது. ஆனால் செலவை பிளான் பண்ணி செய்யணும். லாங் டேர்ம் திட்டம் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த 3 மாசத்துக்கு நல்ல சேமிப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும். அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, திருமணம்லாம் சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை எடுக்கிறீங்களா, கண்டிப்பா நல்லபடியாக திருமணத்தை பேசி முடிப்பீங்க. அதே போல அடுத்ததாக ஒரு நிச்சயதார்த்தம் பண்றதோ, ஏதாவது சொந்தத்துல திருமணம் நடக்கிறது, இது மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மகர ராசி பொறுத்தளவுக்கு தெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்க. தெய்வ வழிபாடுல கொஞ்சம் கூட குறையே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட குறை இருக்கும். குறை இல்லாமல் நிறைவாக பண்ணுங்க. மன உறுதி உயர்வு, வேலை வியாபாரத்தில் நல்ல குரோத் இருக்கும். குடும்ப ஹார்மோனி நல்லா இருக்கும். முடிவெடுக்கும் போது தெளிவா முடிவெடுங்க. சில நெகட்டிவான சில விஷயங்கள் என்னென்ன, மனசை சோர்வடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எல்லாமே இது தற்காலிகமாக தான் சில கஷ்டங்கள், அதுக்கப்புறம் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். மூட்டு வலி, முதுகு வலி, அதே போல சோர்வு கொள்வதற்கு இதெல்லாம் இருக்கும். வெந்தய நீர் குடிங்க. வெந்தயம் ஊற வச்சு தண்ணி குடிச்சுன்னா நல்லது. உடல் சூடு குறையும், மூட்டு வலி தனியும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. சனிக்கிழமை விரதம் இருந்து, விரதம் எடுக்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் சனிக்கிழமை ஒரு எள்ளு விளக்காவது ஏற்றி வைங்க. சுவாமிக்கு உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயமாவது இருக்கணும். இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன வழிபாடாவது கண்டிப்பா இருக்கணும். இருந்தால்தான் அது சிறப்பு. சுவாமியுடைய வழிபாடு தெய்வம். பொருள் இல்லாருக்க உலகில்லை, பொருள் இல்லாருக்க உலகில்லை. ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு எந்த உலகமும் கிடையாது. அதாவது எதுக்காக சொல்ற, கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆலயம் திருவது சாலவும் நன்று. எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பண்றது, எப்பெல்லாம் சில விஷயங்களை நீங்க பண்றீங்களோ அத்தனையும் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் உங்கள் ராசிப்படி பண்ணுங்க. மாணவிகளுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். கேஸ் சம்பந்தமான சில விஷயங்களும் தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. விவாகரத்து சம்பந்தமான சில புதிய பதிவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பூமி மங்கள யோகம்லாம் உண்டு. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த காதல் சம்பந்தப்பட்டது சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. திருமண பேச்செல்லாம் இப்போ ஓரளவுக்கு சில பேருக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அடுத்த சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா சக்சஸாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு நிறைய சக்சஸாக இருக்கும். வீடு மனை யோகங்கள்லாம் நல்லா இருக்கும். குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணும். குழந்தை பாக்கியம் உண்டு. திருமண தடை நீங்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, நீங்க கருவளர்ச்சேரி போயிட்டு வாங்க. டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா புத்திர சந்தான பாக்கியம் அப்படிங்கிறது வரும். அதே போல உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது 8ஆம் எண் அதிர்ஷ்டமா இருக்கும், 17 அதிர்ஷ்டமா இருக்கும், 26 உங்களுக்கு நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கும். நெய் விளக்கு போடுங்க. சனி பகவான், காஞ்சனையர், காலபைரவர், இந்த 3த்தையும் விடாம வழிபாடு பண்ணினாலே உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். ஒவ்வொரு தசாபுக்தி அப்படின்னு இருக்கு சில பேருக்கு. இப்போ அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தசாபுக்தி, ராகு தசா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு பரட்டி எடுத்துரும். அந்த மாதிரி இருக்கும். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ராகு தசை நடந்துட்டு இருக்குன்னா கஷ்டம். குரு தசை நடந்தா நல்லா இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு அந்த தசாநாதன் இருக்கக்கூடிய இடம், இந்த குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கு, அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை. அதாவது என்னைக்குமே பாஸ்ட் அப்படிங்கிறது யார் வேணாலும் சொல்லலாம். இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் கூட கொஞ்சம் கரெக்டாக நம்ம சொல்லிடலாம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஃபியூச்சர் சொல்றதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் மிக முக்கியமானது. அப்போ அது ஃபியூச்சர் அதுதான் நம்ம சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். அடுத்து வர 5 வருஷம் நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். 2026 எனக்கு இப்படிதான் இருக்கும், 27 எனக்கு இப்படிதான் இருக்கும், 28 இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு மைண்ட் செட் பண்ணிப்பீங்க. ஸோ நமக்கு இப்படிதான் இருக்கு, இனிமேல் நம்ம இப்படிதான் நம்ம பிளான் பண்ணி போகணும், இப்படி போனால் நம்ம நல்லா இருப்போம், கண்டிப்பா நல்லா இருக்கும். அதற்கான முயற்சிகளை எடுங்க, கண்டிப்பா நல்லா வருவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 85% வரைக்கும் நல்லா இருக்கு. தெய்வ வழிபாடுல முழுமையாக கவனம் செலுத்துங்க. சும்மா வழிபாடு